கன்னிராசி அன்பர்களே, நீங்க மட்டும் திருநள்ளாறு கண்டிப்பா போகணும். நீண்ட காலமா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். உங்களுக்கு திருஷ்டி மிக அதிகமாக இருக்கும். இருக்கிற தப்பான உறவு கட்டாயிடும். தொழில யாரோடையும் சண்டை போடாதீங்க. மற்றவர்களுடன் பேசும்போது சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கண்டகச்சனியில வேலை நிறைய கஷ்டம் இருக்கும். தைரியம் ஏற்படும், நம்பிக்கை ஏற்படும். கொஞ்சம் ஆக்டிங் பண்ணுங்க. எந்த காரியத்தையும் உடனடியாக நடக்காது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் முடிப்பீங்க. மேலதிகாரிகள் மூலமாக சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு உயர்வு கிடைக்கும். இந்த டைம்ல வேலைக்காரங்க உங்களை ஏமாத்துவாங்க. நீங்க ரொம்ப டைட் பண்ணீங்கன்னா வேற வேலைக்கு போயிடுவான். சில மாதங்கள் வேலையில்லா திண்டாட்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. கன்னியா ராசியில் இருக்கக்கூடிய காதல் செய்யக்கூடிய காதலர்கள் அடுத்த 2.5 ஆண்டு காலத்துல பிரேக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் 90% உண்டு. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ஹஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்களை பிறந்த கன்னிராசி அன்பர்களே, கண்டக சனி கன்னியா ராசிக்காரங்க 7ஆம் இடத்தில் வராரு. நீங்க மட்டும் திருநள்ளாறு கண்டிப்பா போகணும். சனீஸ்வரர் கோயிலுக்கு அங்க போயிட்டீங்கன்னா தேகாரோக்கியத்தில் வரக்கூடிய பாதிப்புகளை பரிபூர்ணமாக நிவர்த்தார். நீண்ட காலமா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். அது திருமண வாழ்க்கை கசப்பா இருக்கா நல்லதா இருக்கான்றது 2வது. ஆனா கல்யாணம் நடந்துடும். சனி ஒரு விஷயத்த கொடுத்தா லைட்டா கசப்பு தன்மை இருக்கும். ஏன்னா சனியே கசப்பு காரகர். ஸோ லவ் பண்றவங்களுக்கு பிரேக்கப் பிரேக் ஆகும். யாராவது அஃபேர்ல இருந்தாலும் அவங்களுக்கு இந்த டைம்ல கட் ஆகும். இருக்கிற தப்பான உறவு கட் ஆயிடும். கல்யாண உறவு கல்யாணமாகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். நீண்ட காலமாக பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி கூட மீண்டும் சேர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுக்கு திருஷ்டி மிக அதிகமாக இருக்கும். உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை வெளியில் சொல்வதை தவிர்த்தாலே போதுமானது. தொழிலில் மட்டும் அந்த குரு பயிற்சிக்கு முன்னாடியே, அதாவது குரு பயிற்சி 14/5/2025 வருது. அதுக்குள்ளேயே தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் தீர்த்துக்குங்க. தொழில் ஏதாவது மாற்றம் வந்தால் எடுத்துக்குங்க. தொழிலில் யாரோடையும் சண்டை போடாதீங்க. கூட்டாளிகளோட ஏதாவது மன வருத்தம் இருந்தாலும் நீங்களே வெள்ளை கொடி காட்டி வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றிக்கின்னு சமாதானம் பண்ணிக்கோங்க. தொழிலை விட்டுறாதீங்க. 7ல் வரக்கூடிய சனி குடும்பத்தை கெடுக்கும், குடும்பத்தை கெடுக்கும்னு மட்டும் நம்பாதீங்க. தொழிலையும் கெடுக்கும், குடும்பத்தையும் கெடுக்கும். அந்த எதுக்கு வருதுன்னா, நீங்கள் ஏதாவது தகராறு பண்ணுவீங்க, ஓவர் பர்ஃபெக்ஷன் பார்ப்பீங்க, பிடிவாதத்தில் இருப்பீங்க. அந்த பிடிவாதமெல்லாம் கூடவே கூடாத காலகட்டம் என்பது கன்னியாராசிக்காரர்கள் உணர்ந்து கொண்டால் போதும். மற்றவர்களுடன் பேசும்போது சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவையற்ற விவாதங்களை தவிர்க்க வேண்டும். டச் இல்லாத நல்ல நண்பர்கள், ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு, அவங்க தொழில் நிமித்தமாக வேற பக்கம் போயிருப்பாங்க, நீங்கள் தொழில் நிமித்தமாக வேற பக்கம் போயிருப்பீங்க. நீங்கள் மீண்டும் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஸ்கூல் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுடன் மீண்டும் க்ளோஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். தொழில் போட்டி, வியாபார போட்டிகள் குறையும். அதன் மூலமாக உங்களுக்கு லாபம், வெற்றிகள் எல்லாம் கிடைக்கும். நண்பர்கள் நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்று அறிந்து கொண்டு நீங்கள் பேசுவது நல்லது. தைரியம் ஏற்படும், நம்பிக்கை ஏற்படும். கொஞ்சம் ஆக்டிங் பண்ணுங்க. எல்லாத்துலேயும் நான் இப்படி தான் இருப்பேன், நான் ரொம்ப ஆனஸ்ட்டு, நான் ரொம்ப சத்தியமானெல்லாம் நடைமுறைக்கு ஒத்துக்காது. அது உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. புரியுதா? எல்லாத்துலேயும் அப்படியே மூட் ஸ்விங் ஆகாதீங்க, கோவப்படாதீங்க, ரொம்ப திட்டாதீங்க. குடும்பத்துலேயும் திட்டாதீங்க, வெளியிடத்துலையும் திட்டாதீங்க. கொஞ்சம் மெடிடேஷனுக்கு போயிடுங்க. தினமும் பக்கத்தில் இருக்கிற கோயில் பாருங்கள். ஏன்னா இந்த கோபம்தான் இந்த சமயத்தில் பிரச்சனை கொடுக்கும். எந்த காரியத்தையும் உடனடியாக நடக்காது. எந்த காரியம் செய்யும் போதும் ஆரம்பத்தில் சிறு தடை ஏற்பட்டு அதன் பிறகு உங்களுக்கு தொழில் நன்றாக நடக்கும். சமுதாயத்தில் உங்களுக்கு உறவினர்களிடத்தில், வேலை செய்யக்கூடிய இடத்தில் மதிப்பு மரியாதை கூடும். ஸோ கண்டகச்சனியில் வேலை நிறைய கஷ்டம் இருக்கும். ஆனால் நீங்கள் பெர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அதனுடைய மதிப்பு மரியாதை உங்களுக்கு வேற லெவலில் கிடைக்கும். 6ஆம் இடத்தில் ராகு இருக்கனால சர்வ சத்ரு ஜெயம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முடிப்பீங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகள் மூலமாக சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு உயர்வு கிடைக்கும். கன்னியா ராசியில் இருக்கக்கூடிய காதல் செய்யக்கூடிய காதலர்கள் அடுத்த 2.5 ஆண்டு காலத்தில் பிரேக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் 90% உண்டு. நீங்கள் உத்தியோகஸ்தர்கள் வேறு கம்பெனிகளுக்கு மாற்ற விரும்பினால், வேறு கம்பெனிலிருந்து ஆர்டர் கிடைக்கும் வரை, அதாவது உத்தரவு கிடைக்கும் வரை இருக்கின்ற கம்பெனிலிருந்து வேலையிலிருந்து வெளியே வரக்கூடாது. அவ்வாறு நீங்கள் வேலையை விட்டு வேறு கம்பெனிக்கு இடம் தேடினால் சில மாதங்கள் வேலையில்லா திண்டாட்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அஷ்டமச்சனிக்கும் கண்டகச்சனிக்கும் என்ன வித்தியாசம்னா, அஷ்டமச்சனியினுடைய தாக்கம் இன்னொருத்தங்க காரணம், ஏப்பா இவனால தான்ப்பா ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. கண்டகச்சனி, ஏப்பா ஒரு நேற்று 2 வாரமா இந்த பக்கம் தான்ப்பா நடந்து போனா திடீர்னு பார்த்தீங்கன்னா கீழே பள்ளம் நோண்டாங்க, நான் கவனிக்கல விழுந்துட்டேன்பாங்க. கண்டகச்சனிக்கு இன்னொருத்தரை பிளேம் பண்ணவே முடியாது. வீடு மனை வாங்க விரும்புபவர்களுக்கு நீங்கள் காதோடு காது வைத்தது போல மற்றவர்களிடம் சொல்லாமல் வீடு மனை வாங்கிவிட வேண்டும். அல்லது உங்களுக்கு தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. லிக்வர், ஆல்கஹால் ஹேபிட் இருக்கவங்களாம் இந்த டைம்ல ஜாக்கிரதையா இருங்க. கன்னிராசியில் பிறந்த பெண்களுக்கு தொழில்துறையிலே ஓரளவு முன்னேற்றம் ஏற்படும். புருஷன்மார்களுக்கு வேலைப்பளு மிக அதிகமாக இருந்து அதன் மூலமாக காரிய தாமதங்கள் ஆகும். இருந்தாலும் உங்கள் கணவன்மார்கள் முன்னேற்றத்தையே அடைவார்கள். 2026 முதல்
கணவன்மார்களுக்கும் நன்மை இருக்கிறது, உங்களுக்கும் நன்மைகள் இருக்கிறது. கண்டகச்சனியும் பார்த்தீங்கன்னா அதே அளவுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள்லாம் கொடுக்கும். விவசாயிகள் ஓரளவு இந்த வருடம் சென்ற வருடத்தை விட நன்மையை அடைவார்கள். பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தாது. 7ஆம் இடம் அப்படின்றது ஆப்போசிட். இந்த நேரத்தில் அடுத்த நபர்களை திறம்பட வேலை வாங்கி அடுத்தவர்கள் மூலமாக நிர்வாகம் செய்ய முடியாது. அதனால தொழில் பண்ணக்கூடிய கண்டகச்சனிக்காரங்களாம் டபுள் மடங்கு வேலைக்காரங்க வேலை செய்கிறாங்களான்னு பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த டைமில் வேலைக்காரங்க உங்களை ஏமாற்றுவாங்க. நீங்கள் ரொம்ப டைட் பண்ணிங்கன்னா வேற வேலைக்கு போயிடுவான். ஸோ அதனால தடியும் உடையக்கூடாது, பாம்பும் சாகக்கூடாது. அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுங்க. தந்தையின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. உங்களுக்கு திருஷ்டியினால் உடல் வலிகள் ஏற்படலாம். உங்கள் தாயாருக்கும் ஆரோக்கியம் குறைவு ஏற்படும். ஆக உங்கள் ஆரோக்கியத்திலும் உங்கள் தாய் தந்தையின் ஆரோக்கியத்திலும் மிகுந்த அக்கறை தேவை. ஆனால் யாருக்கும் இழப்பு ஏற்படுத்தாது. ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. இந்த கண்டகச்சனி கன்னியா ராசிக்காரர்களுக்கு 80% நெகட்டிவ் பலன் இருந்தாலும் தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை தரும். பெரிய யோகம், அடிக்கடிக்கு டிராவல் பண்ணக்கூடிய பிராப்தம், உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள், வேற்று மதத்தினால் அதிகம் ஆதாயம், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு, பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடியது, திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவது, திருமணத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவது, இரத்தபந்த உறவுகளில் அனுகூலம் காணப்படுகிறது, பழைய கடன்கள் செட்டில் செய்வது, தனம் குடும்பம் வாக்கு பெறுவது, கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய நல்ல காலகட்டம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். இந்த சனி பயிற்சிக்காக, அதாவது சனி பகவான் உங்கள் ராசிந்து 7ஆம் இடத்துக்கு சென்று கண்டக சனியாக வருவதனால் ஒவ்வொரு மாதத்திலும் தமிழ் மாதத்தில் முதல் அல்லது 3வது சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு, உங்கள் வீட்டிற்கு அருகிலே இருக்கின்ற ஆஞ்சநேயருக்கு 1 லிட்டர் நல்லெண்ணெய் கொடுத்து துளசி மாலை அல்லது வெற்றிலை மாலை போட்டுவிட்டு வாருங்கள். அதன் மூலமாக திருஷ்டி அனைத்தும் விலகி உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும், தொழிலும் சிறப்பாக அமையும். உங்கள் தாய் தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்க நன்மைகளை பெறுவீர்கள். இந்த பரிகாரத்தின் மூலமாக கன்னிராசியில் இந்த வாரம், இந்த அடுத்த சனி பயிற்சி வரையிலும் 2.5 வருடங்கள் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி.